الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون وقال الله تعالى أيضا وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا ولا يبيع بعضكم على بيع بعض وكونوا عباد الله إخوانا المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره التقوى ها هنا بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم كل المسلم على المسلم حرام دمه وعرضه وماله رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ, வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஜ்ரி 99வது வருடம் உமையாக்களினுடைய ஆட்சி காலம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலம். ஒரு நாள் ஒரு பொழுது ஹலீஃபா அவர்கள் ரோம் நாட்டிற்கு ஒரு தூதுவர் ஒன்றை அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு தேவைக்காக வேண்டி.
அந்த தூதுவருமோ ரோம் நாட்டை அடைந்து அவருடைய வேலையை முடிப்பதற்காக வேண்டி அரசரோடு கலந்தாலோசித்து கடைசியாக வந்த விடயம் முடிந்தவுடனேயே அந்த ரோம் நாட்டிலிருந்து விடை பெறக்கூடிய நேரம் ஒரு ஜவுலா, ஒரு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார்கள் அந்த ரோம் நாட்டை பார்ப்பதற்காக வேண்டி. தாருல் குஃபுர், குஃபுருடைய நாடு, முஸ்லிம்களினுடைய வாடை கூட இல்லாத நாடு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியே ஒரு வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதை கேட்கிறார். ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதை கேட்கிறார். ஆச்சரியம்! இந்த தாருல் குஃபுர், குஃபுருடைய நாட்டில், முஸ்லிம்களில் ஒரு மனிதர் கூட இல்லாத நாட்டில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுமோ பறிக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு குருடான ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். வந்த தூதுவர் அவரிடத்தில் உட்கார்ந்து கேட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சலாம் சொன்னார். அவர் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை, பயந்தார். கண்கள் தெரியாது, முன்னால் நிற்பவர் ஒரு முஸ்லிமானவரா அல்லது என்னை ஏளனம் செய்ய வந்த ஒரு காஃபிரா என்று தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரம் இவர் கேட்கிறார், முஸ்லிம்களே இல்லாத இந்த நாட்டில் நீங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய நான் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிமாக விளங்குகிறீர்கள். நீங்கள் யார்? உங்களுடைய விடயம் என்ன? அப்பொழுதுதான் இந்த விடயத்தை சொல்லுகிறார். நான் இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதன். என்னை இந்த ரோம் நாட்டவர்கள் கைது செய்து இந்த ரோம் நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் ரோம் நாட்டினுடைய அரசர் என்னை பார்த்து நசரானியான கிறிஸ்தவ ஒரு பெண்ணை காட்டி, இவளோடு நீ விபச்சாரம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உன்னுடைய கண்களை நான் பறித்து விடுவேன், பிடுங்கி விடுவேன் என்று சொல்ல, அவர் தன்னுடைய தீனை பெரிதாக மதித்தார். தன்னுடைய கண்களை விடவும் எனக்கு மார்க்கம் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய அச்சம் தான் முக்கியம் என்று அவர் அந்த விடயத்தை செய்ய மறுக்க அவர்களுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. கண்கள் பிடுங்கப்பட்டு அப்படியே அவரை ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு நான் பல வருடங்களாக இந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். முதலாக என்னை கண்ட ஒரு முஸ்லிம் நீங்கள் மாத்திரம்தான் என்று சொல்ல, இந்த விடயத்தை அப்படியே தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கொண்டு போய் இந்த விடயத்தை சேர்க்கிறார். அந்த நேரத்தில் ஹலீஃபா அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். ஹலீஃபா அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள். ரோம் நாட்டு மன்னனுக்கு எழுதுகிறார்கள், ஃபகத் பலகனி خبر ஃபுலான் இப்னு ஃபுலான். ரோம் நாட்டு அரசனே, உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கண்கள் பிடுங்கப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு முஸ்லிம், என்னுடைய இனத்தை சேர்ந்த என்னுடைய இரத்தமாகிய ஒரு முஸ்லிம், என்னுடைய சகோதரனாகிய ஒரு முஸ்லிம் உன்னுடைய நாட்டில் சித்திரவதை செய்யப்பட்டு இதோ சிறைச்சாலையில் இருக்கிற விடயம் எனக்கு கேள்விப்பட்டது. அந்த மனிதனை லஇல்லம் துர்சிலுஹு இலைய, என் நாட்டுக்கு நீ அனுப்பாவிட்டால் நான் உன்னிடத்தில் யுத்தம் செய்வேன், நான் உன்னோடு யுத்தம் செய்வேன், உன்னுடைய நாட்டிற்கு ஒரு படையை அனுப்புவேன். அந்த படை எவ்வளவு விசாலமான படையாக இருக்கும் என்றால், அந்த படையினுடைய ஆரம்பம் ரோம் நாடாகிய உன்னுடைய நாட்டின் அந்த படையினுடைய விசாலம் ரோம் நாட்டின் ஆரம்பத்தில் இருக்கும் என்றால், அந்த படையினுடைய கடைசி என்னுடைய நாட்டில் இருக்கும் என்று சொன்னார்.
இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படையை அனுப்பி அந்த ஒரு முஸ்லிமை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரே ஒரு முஸ்லிம் கண்கள் பிடுங்கப்பட்ட, சித்திரவதை செய்யப்பட்ட, சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி அவர்கள் இது தேவையில்லை, இது விட்டு போடுவோம் என்று நினைக்கல. என்னுடைய இரத்தம், என்னுடைய சகோதரன், என்னுடைய ரப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்காக வேண்டி இப்படி ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம், இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அவனுடைய இரத்தம் ஹராம். ஒரு முஸ்லிம் அவனுடைய இரத்தம் ஹராம். ஒரு முஸ்லிமுக்கு அநியாயமாக அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, கையை ஓங்க முடியுமா? ஓங்க முடியாது. சகோதரர்களே, அநியாயமாக ஒரு மனிதனுக்கு அடிப்பதோ, ஏசுவதோ, துன்புறுத்துவதோ, அவனை சித்திரவதை செய்வதோ, அவனுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஸ்லிமினுடைய சொத்து செல்வம் அது 1 ரூபாயாக இருக்கலாம், இன்னொருவனுக்கு ஹராம். அவனுடைய சொத்து செல்வம் ஹராம், அவனுடைய பணம் ஹராம், அவனுடைய காணி ஹராம், அவனுடைய எல்லா விடயங்களும் இன்னொரு மனிதனுக்கு ஹராம். அதை எடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி ஒரு முஸ்லிமினுடைய மானம், இது இன்னொரு மனிதனுக்கு ஹராம். இந்த 3 விடயமும் கண்ணியமானவர்கள், இதை மனதில் கொண்டு அந்த ரோம் நாட்டு அரசனோடு யுத்தம் செய்ய தயாராகினார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின். ஒரு முஃமின்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு சமானம், ஒரு மனிதனை போன்றவர். எப்படி? ஒரு மனிதனுக்கு அவனுடைய தலை வருத்தப்பட்டால் அவனுடைய முழு உடம்பும் வருத்தப்படும். ஒரு முஃமினுடைய கண்கள் வருத்தத்திற்கு உள்ளாகினால் அவனுடைய முழு உடம்பும் வருத்தத்திற்கு உள்ளாகும். இதுதான் ஒரு முஃமின். ஒரு முஃமினுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் இன்னொரு முஃமினுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான, அபூர்வமான, எம்மிடத்தில் இல்லாத ஒரு தன்மை கொண்ட ஒரு சம்பவம் ஒன்றை பதிவு செய்கிறார்கள். சஹாபாக்களினுடைய காலம் யர்மூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. யர்மூக்குடைய யுத்தத்தின் பொழுது அபூ ஜஹ்ம் இப்னு ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, யர்மூக்குடைய யுத்தம் நடந்து முடிந்தவுடனே அதில் ஷஹீதாக்கப்பட்டவர்களிடத்தில் தன்னுடைய சாச்சாவினுடைய மகனை தேடுவதற்காக வேண்டி அப்படியே அந்த யுத்த மைதானத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய சாச்சாவினுடைய மகனை பார்க்கும் பொழுது இவர் ஏதோ ஒரு காயப்பட்டிருப்பார் என்ற எண்ணத்தோடு ஒரு தோல் துருத்தியில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். தன்னுடைய சாச்சாவினுடைய மகன் வெட்டப்பட்டு, வீழ்த்தப்பட்டு, காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசி சக்கராத்தினுடைய வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தோல் துருத்தியில் இருந்த தண்ணீரை எடுத்து என்ற சாச்சாட மகனுக்கு நான் கொடுக்கணும் என்று கிட்ட போய், தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களா என்று கேட்க, அவர் அப்படியே வாயை கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்தார் தண்ணீர் குடிக்கிறதுக்கு. கிட்ட இருந்த ஒரு சத்தம், ஆ ஆ ஆ என்ற ஒரு சத்தம், என்னுடைய உயிர் போகிறது என்ற ஒரு சத்தம். சாடையால் காட்டினார்கள், கிட்ட யாரோ ஒருத்தர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, இந்த தண்ணியை கொண்டு போயிட்டு அவருக்கு கொடுங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு யார் சத்தம் போட்டாரோ அவரிடத்தில் போய் தண்ணீரை கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் ஹிஷாம் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவரை கண்கூடாக கண்டு கொண்டார். இவர் ஒரு சஹாபி, ஹிஷாம் இப்னு அபில் ஆஸ். அவருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது இன்னொரு சத்தம், என்னுடைய உயிர் போகிறது என்ற ஒரு சத்தம் அவருக்கு அருகில். அந்த நேரத்தில் இவர் சாடையால் காட்டினார், கிட்ட இருக்கிற மனிதருக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுங்க. அந்த தண்ணீர் அவரும் குடிக்காமல் அந்த தண்ணீரை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுக்கிற நேரம் அவருடைய தலையை தூக்கி தண்ணீரை கொடுக்கும் பொழுது அவருடைய ரூஹ் பிரிகிறது. கண்ணியமானவர்களே,
ரூஹ் பிரிந்த உடனே அவரை கீழே வைத்துவிட்டு ஹிஷாம் இப்னு அபில் ஆஸ் தண்ணி கேட்டாரே, இவர்கிட்ட ஓடோடி வாருகிறார். அவருடைய ரூஹம் பிரிகிறது சகோதரர்களே. அவரை விட்டுவிட்டு என்ற சாச்சாட மகன் தண்ணீருக்காக வேண்டி தாகத்தில் கத்திக்கொண்டு இருந்தாரே, அவரிடத்தில் வந்து பார்த்தேன், அவருடைய ரூஹம் பிரிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, ஒரு மிடர் தண்ணீர் கூட குடிக்காமல் 3 உயிர்களும் எனக்கு தேவையில்லை என்ற சகோதரனுக்கு கொடுங்க, எனக்கு தேவையில்லை என்ற சகோதரனுக்கு கொடுங்க என்று சொன்ன வண்ணம் கண்ணியமானவர்களே 3 உயிர்களும் ஷஹீதாக்கப்படுகிறது. இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம். இஸ்லாமிய சகோதரத்துவம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகூ. நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகூ, நீங்கள் பிரிஞ்சிடவானாம், பிளவுபட்டுறவானாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லா தகாதஉ, நீங்கள் பிரிந்து சென்றிட வேண்டாம், துண்டித்து விட வேண்டாம், நீங்கள் பிளவுபட்டிட வேண்டாம். லா தகாதஉ, பிரிந்து பிரிந்து இருக்க வேண்டாம். வலா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் புறமுது காட்டி ஓட வேண்டாம். ஒருத்தரை கண்டா இன்னொருத்தர் இந்த பக்கம், இன்னொருத்தர் இந்த பக்கம், இப்படி இருக்க வேண்டாம். வலா தபாகது, ஒருவர் இன்னொருவரோடு கோபம் கொள்ள வேண்டாம். வலா தஹாசது, கண்ணியமானவர்களே, பொறாமை கொள்ள வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம். இன்னைக்கு இந்த பொறாமையால தான் எல்லாம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் அழகான வார்த்தை பொறாமை கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த எங்கட காலத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைக்கு தர்ஜமா சொன்னால் தெரியாது, இந்த வார்த்தைக்கு தர்ஜமா சொன்னால் தெரியாது. துண்டித்து விட வேண்டாம், பிளவுபட்டுட வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம், தெரியாது. இப்படி சொன்னா விளங்கும். எப்படி? யாருக்கும் குழி பறிக்க வேண்டாம், யாருடைய பொழப்பிலை மண்ணள்ளி போட வேண்டாம், யாருக்கும் குழி வெட்ட வேண்டாம், அடுத்தவனை பார்த்து கண்ணால தின்ன வேண்டாம், அடுத்தவனுடைய விடயத்தை பார்த்து ஏங்க வேண்டாம். இப்படி சொன்னா விளங்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறாமையினால் தான் இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சனை, அதிகமான பிரச்சனை. அடுத்தவன் சோத்துல மண்ணள்ளி போடுறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பிரச்சனையால தான் முழுக்க முழுக்க எல்லா இடத்திலையும் பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இப்படி நடப்பார்களோ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் அவர் நடத்தப்படுவார், ஒரு நாள் அவருக்கு நடத்தப்படும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஸ்லிமோடு இன்னொரு முஸ்லிம் 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் இருக்க முடியாது. அப்படியே பேசாமல் இருந்து அது 1 வருடத்தை கடந்து விட்டால் அல்லாஹ் அவனுடைய பட்டோலையில் எப்படி தெரியுமா எழுதுவான்? இந்த மனிதர் இவரை கொலை செய்த பாவத்திற்கு உட்பட்டவர் என்று எழுதுவான். அவர் கொலை செய்யல, 1 வருஷம் பேசல, அவருடைய இரத்தத்தை ஓட்டினத்துக்கு சமானமாக அல்லாஹ் எழுதுவான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரத்துவம் பிளவுபட வேண்டாம். கண்ணியமானவர்களை, ஒற்றுமையாக இருப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க முழுக்க துரோகம் செய்த எத்தனையோ மனிதர்களில் ஒரு மனிதன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இவன் எப்படியாப்பட்ட மனிதன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் இருக்கிறது, 2 கோத்திரம். அதிலே அவுஸ் என்ற கோத்திரத்துக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்திற்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தின் தலைவர்களில் ஒருவர் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே 2 கோத்திரத்தினுடைய தலைவர்களும் அவரவர்களுடைய தலைமை பதவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஒரு பொறாமை வந்துட்டு, என்ன பொறாமை? இவ்வளவு காலம் நான் தான் இந்த தலைமைத்துவத்தில் இருந்தேன், இன்றைக்கு நேற்று வந்தவர் ஏண்ட தலைமைத்துவத்தை எடுத்துட்டாரு, இன்றைக்கு யாரும் என்னைய தலைவனாக மதிக்கிறாங்க இல்லை. கண்ணியமானவர்களே, பொறாமை வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற காலம் இவருக்கு நபி அவர்களுக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்தார். எப்படி? நான் எதிரியாக இருந்து துரோகம் செய்தால் அது அவருக்கு விளங்கும், அதனால் நான் வெளிப்படையாக ஒரு முஸ்லிம், உள்ரங்கத்தில் நான் இஸ்லாத்துக்கு விரோதமானவன் என்ற அடிப்படையில் முனாஃபிக்கான ஒரு மனிதன், ரயீசுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுடைய தலைவர், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பது போன்றும் அவருடைய முன்சப்பில் இருப்பது போன்றும் ஆனால் பின்னால் விரோதம் செய்பவராகவும் இருந்தார். எப்படி? கண்ணியமானவர்களே, முதலாவது விஷயம், உஹது யுத்தத்தில் 1000 நபர்கள் இருந்தார்கள். அதில் உஹது யுத்தம் ரெடி ஆகக்கூடிய நேரம், ஸ்டார்ட் ஆகிற நேரம், அதில் இருந்த 3ல் 1 படையை அப்படியே கலட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். சொன்னார், எல்லாத்துலேயும் போயிட்டு சொன்னார், 300 மனிதர்களிடத்தில் போய் சொன்னார், இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்கு எங்களோட உயிரை கொடுக்கணும், எங்களோட புள்ள குட்டிகள் எல்லாம் மதீனால இருக்கிறாங்க, இன்றைக்கு நேற்று வந்தவருக்காக வேண்டி உயிரை கொடுத்து நாங்கள் ஷஹீதாகணுமா? இது தேவையில்லை. இப்படி சொல்லி 300 பேரை கலட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி கலட்டி கூட்டிட்டு போன நேரம் இப்படி படையில் 600 மனிதர்கள் அப்படி மீதமாகிறார்கள், 700 மனிதர்கள். இந்த உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோல்வியுற்றார்கள். இதற்கு முதன்மையான காரணம் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். கஸ்வத்துல் முஸ்தலக், பனுல் முஸ்தலக் என்ற ஒரு போர், பெரும் சம்பவம். அந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு நஊது பில்லாஹ் விபச்சாரி என்று இட்டு கட்டின மனிதர் அவர்தான். பெரும் சம்பவம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா முழுக்க இந்த பேச்சு பரவியது. ஆரம்பித்து அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தண்ட மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நபி அவங்களோட மனைவிக்கு விபச்சாரி என்று இட்டு கட்டினார். எல்லா மனிதர்களும் அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏராளமான விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துரோகம் செய்த மனிதர். இவருடைய சக்கராத் இவருக்கு ஏற்பட்டு இவர் மரணிக்கிறார். இவருடைய மகன் ஒரு முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா உங்களுக்கு இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடுங்க, நீங்கள் ஏண்ட வாப்பாவுக்கு உங்களோட கமீஸ், உங்களோட ஷர்ட்டை எங்களோட வாப்பாவுக்கு நீங்கள் கஃபன் செய்கிறதுக்காக வேண்டித்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எப்படியாப்பட்ட மனிதனுக்கு கஃபன் செய்கிறதுக்காக வேண்டி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தன்னுடைய மேலாடை அப்படியே கலட்டிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் அப்படி பிடிச்சி உட்கார வச்சாங்க. யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு முனாஃபிக், அவர் உங்களுக்கு இப்படியெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார். நபி அவங்க அப்படியே ஷர்ட்டை கலட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட கையில் அப்படியே அந்த ஜுப்பாவை அப்படியே கொடுத்து அனுப்பினாங்க, போய் கஃபன் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பாவுக்கு நீங்கள் ஜனாசா தொழுவீங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சா அல்லாஹ் அவர்களுடைய இஸ்திக்பாரை ஏற்றுக்கொள்ளுவான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பிட்டாங்க ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு. எப்படியாப்பட்ட மனசு சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அப்படி எழுப்பி போயிட்டாங்க. அப்படி எழுப்பி போகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவன் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறான், அவன் ஒரு முனாஃபிக், உங்களுக்கு நிறைய இடத்தில் அவன் குழி பறிச்சு இருக்கிறான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் போகாதீங்க. சொன்ன நேரம் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான்.
இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலயக்ஃபிர் அல்லாஹு லஹும். நீ அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தாலும் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறதாக இல்லை. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், அப்படியே நபியே நீங்கள் 70 விடுத்தம் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் அல்லாஹ் 70 விடுத்தம் என்று தானே சொல்றான், நான் 70 விடவும் அதிகப்படுத்தினால் அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டான். 70 தடவையை விடவும் நான் அதிகரித்தால் அல்லாஹ் மன்னிப்பானா அந்த மனிதரை என்று கேட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நீங்களும் யார் சகோதரர்களே? நானும் நீங்களும் யார்? மன்னிக்கணும், மன்னிப்பு தன்மை எடுத்துக்கொள்ளணும். தனக்கு வேண்டாதவனை கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனுடைய மௌத்து வரைக்கும் முன் சஃப்பில் நின்று தொழக்கூடிய நேரத்தில் கூட ஒரு நாளும் பள்ளியிலிருந்து விரட்டல்ல, நீ எனக்கு இப்படி செஞ்சவன் தானே, நீ எனக்கு இப்படி செஞ்சவன் தானே, என் மனைவியை பற்றி அவதூறு செலுத்தினவன் தானே, இங்கிருந்து போ, என் கண் முன்னுக்கு முழிக்காது என்று அவருடைய மௌத்து வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் விரட்டல்ல. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் 70 தடவையை விடவும் நான் அதிகரித்தால் அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்டார்கள். அல்லாஹ் மறுபடியும் ஒரு ஆயத்தை இறக்குகிறான், நபியே வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கபரின். நபியே, இந்த முனாஃபிக்குகளில் நின்றும் யாராவது ஒரு மனிதரை நீங்கள் அவர்களுக்கு தொழுவிக்கவும் கூடாது, அவர்களுடைய கபருக்கு அருகில் போய் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் தேடக்கூடாது என்றது அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துரோகம் செய்த முனாஃபிக்கையை மன்னித்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்றைக்கு கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அந்த மன்னிப்பு தன்மை இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முக்கியம் எங்களோட இஸ்லாம், எங்களோட ஷரீஅத். இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாளைக்கு மௌத்தாகிடுவோம். நானும் நீங்களும் இப்படி குரோதத்தோடே வாழ்ந்தால் கண்ணியமானவர்களே, மௌத்தாகும் நேரத்தில் பேசாமல் கதைக்காமல் மன்னிக்காமல் மௌத்தாகினால் ஹதீஸ்ல நரகம் என்று வந்திருக்கிறது. சகோதரர்களே, ஹதீஸ்ல நரகம் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ் இன்னும் இந்த மூச்சை தந்து கொண்டிருக்கிறான், இன்னும் இந்த மூச்சை தந்து கொண்டிருக்கிறான். மன்னிப்பதற்கும் மறப்பதற்கும் சேர்ந்து நடப்பதற்கும் ஒற்றுமையாய் வாழ்வதற்கும் ஒற்றுமைப்படுத்துவதற்கும் மன்னித்து மறைத்து அனைத்து தவறுகளை மறந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு கண்ணியமானவர்களே, மௌத்தாகின உடனே அவருடைய காலை பிடிச்சி நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சேனே, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறேனே, இப்போ நான் உங்களை மன்னிச்சிட்டேன், சரி வராது கண்ணியமானவர்களே. அல்லாஹ் ஏற்க மாட்டான், அல்லாஹ் ஏற்க மாட்டான். கண்ணியமானவர்களே, எவ்வளவு காலம் நீங்க போங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க யார் தெரியுமா, எங்களோட வாப்பா யார் தெரியுமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏண்ட பாஷையில நான் சொல்றேன், ஏண்ட பாஷையில சொல்றேன், நான் யார் தெரியுமா, நீங்க யார் தெரியுமா? 40 நாள் இந்திரிய துளி நானும் நீங்களும், 40 நாள் இரத்த கட்டி நானும் நீங்களும், 40 நாள் சதை கட்டி நானும் நீங்களும், 40 நாள் சதை துண்டு கண்ணியமானவர்களே நானும் நீங்களும். 40 நாட்களுக்கு பின்னால் ஒரு சதை பிண்டமாக வளர்ந்து 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 கண்ணியமானவர்களே உலகத்துக்கு ஒன்றும் தெரியாம வந்தோம். அதுக்கு பின்னால எங்களுடைய வயிற்றில் மலம் என்ற அந்த அசிங்கம் இருந்து இருக்கிறது, அதனை சுமந்து கொண்டிருப்பதுதான் நானும் நீங்களும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே நிலைமையில் மௌத்தாகிவிட்டால் என்ற ரூஹ் போயிட்டு வச்சு கொள்ளுங்களே. இன்னைக்கு பாருங்க கண்ணியமானவர்களே, எத்தனையோ காணொளிகள் டிரைவ் பண்ணி கொண்டிருந்தார், அப்படி ஒரு ஓரத்துக்கு ஆகினார் மௌத். ஹுத்துபா பண்ணி கொண்டிருந்த ஒரு ஆலிம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்னார், அப்படியே மௌத். யாருக்கும் தெரியாது. மௌத்துக்கு ரெடியாவி குத்துபா ஓதுறதுக்கு வாரது இல்லை, மௌத்துக்கு ரெடியாவி வாகனம் ஓட்ட வரல, மௌத்துக்கு ரெடியாவி வேலைக்கு போக வரல, மௌத்துக்கு ரெடியாவி மார்க்கெட் போக வரல, மௌத்துக்கு ரெடியாவி பாவம் செய்ய வரல, மௌத்துக்கு ரெடியாவி தூங்க வரல. அவர் சும்மா வந்தார், மௌத்தாகிட்டார். நானும் நீங்களும் இப்ப மௌத்தாகினால் ஏண்ட உங்களோட பட்டோலையில் எத்தனை ஏரியஸ், அல்லாஹ் மன்னிக்காத எத்தனை ஏரியஸ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே,
இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இரண்டாக உடைந்த காலம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். ஒரே காலத்தில் 2 ஹலீஃபா, 2 ஆட்சி பீடம், 2 சாம்ராஜ்யம். ஒன்று பக்தாத் ஈராக், இன்னொன்று கூஃபா டமஸ்கஸ் சிரியா. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி ஈராக்கில் பக்தாதில், சிரியாவில் டமஸ்கஸ்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. ஒரு நாள் பெரும் சம்பவம் 2-3 குதுபாக்களுக்கு ஓதக்கூடிய சம்பவங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் ரோம் நாட்டு அரசன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முஆவியா, உங்களுக்கும் அலிக்கும் இடையில் உள்ள அந்த சண்டை சச்சரவை நான் அறிவேன். ஹிலாஃபத்துக்கு தகுதி, அரசனுக்கு தகுதி நீங்கள் மாத்திரம்தான். நான் ஒரு படையை அனுப்புகிறேன், நானும் நீங்களும் சேர்ந்து, நீங்கள் தளபதியாக இருந்து இந்த அலியோடு யுத்தம் செய்து அந்த ஈராக்கை பிடிப்போம் என்று சொல்லி ஒரு லெட்டர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு மறுபதில் கடிதம் எழுதுகிறார்கள். ரோம் நாட்டு அரசன் கைசர், எர்கியூலஸ் என்று சொல்லுவார்கள், கைசர் மன்னனுக்கு ஒரு லெட்டர். 2 சகோதரர்கள் அடித்துக் கொள்வார்கள், சேர்ந்து கொள்வார்கள். அஹவான் யதஷாஜரான், அடித்து கொள்வாங்க, பின்னால் சேர்ந்து கொள்வாங்க. அது ஏண்ட இரத்தம், ஏண்ட இனம், என்னுடைய மார்க்கம், ஏண்ட சகோதரன். அடித்து கொள்வோம், சேர்ந்து கொள்வோம். 3ஆமவனாக நீ இந்த இடையில வந்து கொண்டு ஒரு படையை தந்து அவரோட யுத்தம் செய்ய வைக்கிறதுக்கு நீ யார்? சொன்னார்கள், நான் ஒரு படையை திரட்டுவேன், அலியோடு சேர்ந்து கொள்ளுவேன். அந்த படையினுடைய விசாலம், அந்த படையினுடைய ஆரம்பம் உன்னுடைய நாட்டில் இருக்கும் என்றால் அதனுடைய கடைசி என்ற நாட்டில் இருக்கும். சொன்னார்கள், அதற்கு தலைவனாக, தளபதியாக அலி இருப்பார், அவருக்கு கீழால் நான் இருந்து உன்னோட யுத்தம் செய்வேன் என்று சொன்னார். சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை வரும், சச்சரவு வரும். கண்ணியமானவர்களே, அதை முடிச்சிரும், அதை இழுக்கிறது இல்லை. இன்றைக்கு 3ஆம் அவர்கள் இருக்கிறார்கள், சுத்த முனாஃபிக். 2 பக்கத்துக்கும் போயிட்டு, அஜியார் இந்த தெரியுமா, அங்கே போயிட்டு, அஜியார் உங்களுக்கு தெரியுமா, இது அடுத்தவனுடைய சண்டையில் குளிர் காய்பவர்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்தவன் சண்டை பிடிக்கிறது என்றால் ஆசை, பார்க்கணும், இந்த சண்டையை பார்க்கணும். அதில் இருக்கிற இன்பம் எனக்கு தொழுகையில் கூட இல்லை, தஹஜ்ஜத்தில் கூட இல்லை, குர்ஆனில் கூட இல்லை. சண்டை பார்க்கணும். அதனால் இங்கே போயிட்டு ஒரு கதை, அங்கே போயிட்டு ஒரு கதை, குளிர் காய்கிறார்கள். சுத்த முனாஃபிக், சமூகத்தை பிளவுபடுத்த வந்தவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படியே 2 சாம்ராஜ்யமாகவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌத் வந்து விட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்தாதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பைஅத் செய்கிறார்கள். 6 மாதம் ஆட்சி செய்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யோசனை நபி அவர்களுடைய காலத்திலேயும் இஸ்லாம் 2ஆக உடையல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் 2ஆக உடையல்ல, உமருடைய காலத்திலேயும் 2ஆக உடையல்ல ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் 2ஆக உடையல்ல. எங்கள் வாப்பட காலத்தில் 2ஆக உடைஞ்சிச்சு. அது எனக்கும் என்னுடைய உம்மத்தில் இருந்தவர்களுக்கும் ஒரு கேவலம். யோசித்தார்கள், இந்த 2 சாம்ராஜ்யத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, 6 மாதம் முடியவில்லை. அந்த பதவியை, அந்த ஆட்சியை, அந்த ஹிலாபத்தை அப்படியே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடுத்து, ஏண்ட ஆசை,
ஏண்ட வாப்பட ஆசை இந்த சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரெண்டாக இருக்கக்கூடாது, ஒன்றாக இருக்கணும். அதனால் ஏண்ட ஆட்சி உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த முழு உலகத்தையும், இந்த முழு அரபு நாடுகளையும் நீங்களே ஆட்சி செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன காலத்தில் சொன்னாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏண்ட இந்த 2 பிள்ளைகளில் ஏண்ட இந்த பிள்ளை இருக்கிறாரே ஹசன், பிற்காலத்தில் 2 பெரும் சாம்ராஜ்யத்தை ஒற்றுமைப்படுத்துவார் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பல்லாண்டு காலமாக பிரிந்திருந்த காலத்தில் அந்த 2 சாம்ராஜ்யத்தையும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரத்துவம், ஒற்றுமைப்படுத்துதல் இது முக்கியமான விடயம். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும் பொழுது 2 கோத்திரத்தினர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ், இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கோத்திரம், 2 குடும்பம் எத்தனை வருஷம் சண்டை தெரியுமா? 100 வருஷம் பகை, 100 வருஷம் சண்டை. அடிப்படையில் இந்த 2 பேர் யார்? அவுஸ் ஹஸ்ரஜ் என்பவர்கள் ஒரு தாய் தகப்பனின் பிள்ளைகள். நான தம்பிட பிள்ளைகள் பிற்காலத்தில் அடிச்சு கொண்டு பிளவுபட்டு எந்த அளவுக்கு என்றால், இந்த ஹவுஸுடைய ஒரு தலைவர் மௌத்தாகிற நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவார், நீ இந்த ஹஸ்ரஜில் இருக்கிற தலைவனுடைய தலையை வெட்டி அவனுடைய மண்டோட்டை எடுத்து அதிலே மதுபானம் குடிக்கணும் என்று சொல்லிட்டு மௌத்தாகிடுவார். எப்படி வசியத்! கண்ணியமானவர்களே, 100 வருஷம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் கஷ்டப்பட்டு, 10 வருஷம் மதீனால கஷ்டப்பட்டு அந்த பிளவை இல்லாமலாக்கி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இன்று எல்லா ஊர்களிலையும் இதே பிரச்சனை, எல்லா ஊர்களிலையும் இதே சண்டை, இதே சச்சரவு. ஒற்றுமைப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வாரிசுகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரத்துவத்தை பற்றி பிடிப்போம். அந்த சகோதரத்துவத்தை நானும் நீங்களும் தூக்கி எறிந்தால் இந்த முழு ஊருக்கும் முழு நாட்டுக்கும் முசீபத். எந்த அளவுக்கு என்றால், கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல யாருக்கு சார்பாகவும் இல்லை, யாரை தூக்கியும் இல்லை, யாரை தாக்கியும் இல்லை, 2க்கும் சமமாக கண்ணியமானவர்களே பேசக்கூடிய ஒரு குத்துபா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பதற்கு முன்னால் வருகிறார்கள். தக்பீர் கெட்டும் பொழுது, இகாமத் சொல்லி தக்பீர் கெட்டும் பொழுது ஒரு சஹாபி காது கிட்ட வந்து சொல்லுகிறார், ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அந்த விஷயத்தை கேட்டுட்டு தொழுவிக்காமல் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். சஃப்ல இருந்த சஹாபாக்கள் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மிச்ச நேரம் கழிச்சிட்டு வாராங்க. யா ரசூலல்லாஹ், தொழுவதற்கு இகாமத் சொல்லப்பட்டும் தொழுவிக்காமல் எங்கே போனீங்க? அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு மனிதர் வந்து சொன்னார், அதோ அந்த இடத்தில் ஒரு இடத்தில் 2 ஃபேமிலி, 2 கோத்திரத்தினர்கள் சண்டை பிடிச்சி பிளவுபட்டு இருக்கிறார்கள். நான் அதை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி போனேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலமாக்கள் எழுதுகிறார்கள், தொழுகை, ஃபர்லான தொழுகையை கூட நேரத்துக்கு தொழாமல் அதை விட்டுவிட்டு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போய் சமாதானப்படுத்தினார்கள் என்றால், அவர்களினுடைய பிளவு 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வருடம் அப்படியே நீடித்து கொண்டு போனால் அவர்களினுடைய முசீபத் முழு ஊரையும் தாக்கும், முழு ஊருக்கும் வரும். எல்லா வீடுகளிலும் வறுமை, கஷ்டம், சோதனை, துன்பம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சண்டை பிடிக்க என்னையும் உங்களையும் படைக்கல, அல்லாஹ் பிளவுபடுத்த என்னையும் உங்களையும் படைக்கல, அல்லாஹ் குத்தி விடுறதுக்கு என்னையும் உங்களையும் படைக்கல, அல்லாஹ் வெட்டி விடுறதுக்கு என்னையும் உங்களையும் படைக்கல, அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்த என்னையும் உங்களையும் படைச்சிருக்கிறார், ஒற்றுமையாக இருப்பதற்கு படைத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கவலையாக பேசக்கூடிய இந்த குத்துபா உங்கள் அனைவருக்கும்
விளங்கி இருக்கும். இதில் யாருடையாவது மனது புண்பட்டிருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள். யாரையும் தாக்கி பேசுவதற்கோ தூக்கி பேசுவதற்கோ இந்த இடத்தில் வரவில்லை. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை வரலாம், சச்சரவு வரலாம். அந்த சண்டை சச்சரவு 3 நாட்களுக்குள்ளால் முடிந்து விட வேண்டும். 300 வருடம் 30 வருடம் இப்படி நீடித்து முழு ஊருக்கு முசீபத்தை தேடித்தரக்கூடிய இப்படியாப்பட்ட முசீபத்து பிடித்தவர்களாக நானும் நீங்களும் மாறக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விடயம். யார் கோவித்தாலும் பரவாயில்லை கண்ணியமானவர்களே, ஒரு சண்டை நடக்குதா? இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு பக்கத்தில் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஸ்ஹப் பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கத்தில் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஸ்ஹப் பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தது. மாலிகி மஸ்ஹபை பின்பற்றுபவர்கள் அபூ ஹனீஃபாவுக்கு ஏசுவார்கள். அபூ ஹனீஃபாவுடைய மஸ்ஹபை பின்பற்றுபவர்கள் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஏசுவார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நாட்டிற்கு சென்று மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சிறப்பை சொல்லுவார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வாழ்ந்த இடத்திற்கு சென்று அபூ ஹனீஃபாவுடைய சிறப்பை சொல்லுவார்கள். 2 நாட்டையும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு கண்ணியமானவர்களே, எனக்கிட்ட உங்களிடத்தில் வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? 2 சகோதரன் சண்டை பிடிச்சு இருக்கிறானா, குளிர் காய்வதல்ல சகோதரர்களே, அது தூரத்திலிருந்து கை கட்டி நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குதுனா பார்த்து கொண்டே இருக்கலும். இன்னொரு அவருக்கு போன எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமேனா, நல்லா இருக்கும். உண்ட வாழ்க்கையில் இந்த முசீபத் காட்டும். இந்த உண்ட மனசுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் உனக்கு தருவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கை கட்டி பார்ப்பதல்ல, அந்த மனிதரிடத்தில் போய் இவருடைய சிறப்பை சொல்ல வேண்டும். இந்த மனிதரிடத்தில் போய் இவருடைய சிறப்பை சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மனிதர்கள் சண்டை பிடித்து இருக்கிறார்களா, அந்த மனிதரிடத்தில் போய் இந்த மனிதரை பற்றி இல்லாத ஒரு பொய்யை சொன்னாலும், அது எப்படி? அவருடைய நல்லதை பற்றி ஒரு பொய், இல்லாததை பற்றி எல்லாம் போய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இல்லாததை பற்றி எல்லாம் போய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர் உங்களை பற்றி இப்படி நல்லெண்ணம் வச்சிருக்கிறாரு, அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், அவர் உங்களை பற்றி உள்ளத்தில் இப்படியெல்லாம் நல்லெண்ணத்தோடு இருக்கிறார், அவர் உண்மையிலே அப்படி நல்லெண்ணம் வைக்கல, இவர் போய் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு பொய் வார்த்தைக்கு அல்லாஹ் பாவம் எழுதுவதில்லை. அந்த ஒரு பொய் வார்த்தைக்கு ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, கத்தி தொண்டை தண்ணி வத்துது, ஆனாலும் என்னுடைய இந்த விடயத்தை நான் விட போறதில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாம் கேட்கிறது. ஹசரத் மிம்பரில் ஏறினாரே, குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறார். ஹசரத் மிம்பரில் ஏறினாரே, சண்டை சச்சரவை பற்றி பேசுகிறாரு. சண்டை சச்சரவு நீடிக்கும் காலமெல்லாம் இதை பேசிக்கொண்டே இருப்பேன். குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சினை பிளவுகள் ஏற்பட்டு பேசாமல் இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய குத்துபாவில் இதை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். கண்ணியமானவர்களே, யாரோடு கோபமும் அல்ல, தாபமும் அல்ல, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஒற்றுமைப்படுத்துதல் என்ற தன்மையை, இந்த சுன்னாவை இந்த மிம்பரில் நான் செய்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒற்றுமைப்படுத்திய அந்த சுன்னாவை இந்த மிம்பரில் நான் செய்கிறேன். இது உங்களுடைய பார்வையில் தவறாக இருந்தால் நான் தவறுள்ளவனாக இருந்து கொள்கிறேன். எனவே சிறந்தவராக வாழ்ந்து சிறந்தவனாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்புயா அல்லாஹ், நீ சங்கையான ரப்புயா அல்லாஹ், நீ அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ். 7 வானங்களுடைய ஆட்சி கொண்ட கைவசம் ரஹ்மானே, 7 பூமிகளுடைய ஆட்சி கொண்ட கைவசம் ரஹ்மானே, இடைப்பட்ட துணை வஸ்துகளுக்கும் நீ சொந்தக்கார ரப்புயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இரக்கமானவனே, எங்களோட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த குத்துபாவில் பேசப்பட்ட இந்த தலையங்கம், இந்த ஒற்றுமை என்ற சிஃபத்தை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.